அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டா 20% பிசி எல்லாருமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. லா வந்து இப்போ செக்ஷன் புதுசு மாற்றிட்டாங்க. ஆல்ரெடி பழைய லா படித்த ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ அவங்க படித்தவங்களுக்கு நம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி கான்செப்டெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நம்பர்ஸு சேஞ்ச் ஆகும், சில மாற்றங்கள் அவ்வளோதான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பழசு எதுவும் தெரியாது. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை. அப்படியே பிஎன்எஸ் படிச்சிங்கன்னா அப்படியே புதுசாக நல்லா அது ஒரு டைம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கலாக தெரியும். அதே நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் படிச்சிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இது எதுவுமே புரியல அப்படின்னக்குள்ள எங்கள் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே லாவை பற்றின ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்போ பிஎன்எஸ் பார்ட் 5 ஆல்ரெடி பிஎன்எஸ் பார்ட் 4 வரைக்கும் நாம் வீடியோ போட்டுட்டோம். நாங்கள் எல்லா பார்ட்லேருந்தும் உங்களுக்கு வீடியோ போடுவோம். இப்போ பிஎன்எஸ் பார்ட் 5 பிஎன்எஸ் பார்ட் 5ல் என்ன சொல்லுதுன்னா, பெண்ணுக்கும் குழந்தைக்கும் எதிரான குற்றங்கள் பற்றியது. பகுதி 5 என்ன சொல்லுதுன்னா, பெண்ணுக்கும் குழந்தைக்கும் எதிரான குற்றங்கள் பற்றியது. ஃபஸ்ட்டு பகுதி இயல் 1, இயல் 2, இயல் 3. இயல் 1னா 1 to 3 இந்த செக்ஷன் தெரியணும். இப்போ இயல் 5னா 63 to 99. இயல் 5 அப்படின்னா 63 to 99 அப்படின்னு தெரியணும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பிஎன்எஸ் 64 பற்றி கூறுவது என்ன? பிஎன்எஸ் 64 பற்றி கூறுவது என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பி, கற்பழிப்புக்கு தண்டனை. ஆன்சர் பி, கற்பழிப்புக்கு தண்டனை. அப்போ பிஎன்எஸ் 64ன்றது கற்பழிப்புக்கு தண்டனை. அப்போ மீதி 3 செக்ஷனை பாருங்கள், 3 ஆப்ஷனை பாருங்கள். அப்போ கற்பழிப்புனா என்ன? அப்போ ஃபஸ்ட்டு கற்பழிப்புனா என்ன, அதுக்கப்புறம் தான் அதுக்கான பனிஷ்மெண்ட்டே வரும். அப்போ கற்பழிப்புனா 63 செக்ஷன், கற்பழிப்பு அப்படின்னா 63. அப்போ கற்பழிப்புக்கு தண்டனை அப்படின்னா தான் 64. சில நேர்வுகளில் கற்பழிப்புக்கு தண்டனை அப்போ 65. அவ்வளோதான், ஆர்டர்ஸ் அவ்வளோதான். சில நேர்வுகளில் கற்பழிப்புக்கு தண்டனை அப்போ பிஎன்எஸ் 65 சொல்லுது. அப்போ 63, 64, 65. அப்போ இந்த 3 செக்ஷன் இப்போ உங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுன்னு பாருங்க. அப்போ 63ன்றது கற்பழிப்பு, 64ன்றது கற்பழிப்புக்கு தண்டனை, 65ன்றது சில நேர்வுகளில் கற்பழிப்புக்கு தண்டனை அப்படின்னு 3 செக்ஷன் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ரிமைண்ட் ஆகிடுச்சிங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள். மனைவி தனியே பிரிந்து வாழும்போது கணவன் அவளுடன் உடலுறவு கொள்வது குற்றம் என கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது? நல்லா பாருங்கள். மனைவி தனியே அதாவது ஒரு கணவன் மனைவி டைவர்ஸ் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டு போய் அவங்க கூட உடல் உறவு கொள்ள முயற்சிக்கிறா இல்லை பண்ணுறான் அப்படின்னா அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிஎன்எஸ் பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பிஎன்எஸ் பி, பிஎன்எஸ் 67. மனைவி தனியே பிரிஞ்சு வாழும்போது கணவன் வந்து அவள்கிட்ட போய் வந்து உடல் உறவு கொள்வது குற்றம் அப்படின்னு சொல்கிறது எதுனா பிஎன்எஸ் 67. அப்படி பண்ணானா அதுக்கு 2 years சிறை தண்டனை. அது ஓகே. அது மீதி 3 செக்ஷனை பாருங்கள். பிஎன்எஸ் 66 என்ன சொல்லுது? 66 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அது மரணம் ஏற்படுத்தலுக்கான தண்டனை அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு விடாப்படியாக இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவது. மரணத்தை ஏற்படுத்தலுக்கான தண்டனை. இது வந்து திருநாட்டு அந்த 103 அதை நினச்சிக்காதீங்க. இது வந்து கற்பழிப்பில் மரணத்தை ஏற்படுத்துறது. மரணத்தை ஏற்படுத்தலுக்கான தண்டனை அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு விடாப்பிடியாக மரணத்தை ஏற்படுத்தலுக்கான தண்டனை அல்லது இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு விடாப்படியாக இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவது. இதை ஞாபகம் வச்சுங்க. இனப்பெருக்கத்தை பாதிக்கப்பட்டவருக்கு இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவது, பாதிக்கப்பட்டவருக்கு குழந்தையை கொடுக்கறது. அதான் பிஎன்எஸ் 68 பாருங்கள். பிஎன்எஸ் 68 என்ன சொல்லுதுன்னா, அதிகார நிலையில் உள்ள ஒரு நபர் உடல் உறவு கொள்வது தன்னுடைய, அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா,
அதிகார நிலையை தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அந்த பொண்ணை வந்து வன்புணர்ச்சி பண்ணுறது, அது வந்து தப்பு. அதான் அதிகார நிலையில் உள்ள நபர் ஒருவர் உடலுறவு கொள்வது குற்றம் அப்படின்னு சொல்கிற பிரிவு எதுனா 68. அதிகார நிலையில் உள்ள ஒரு நபர் உடலுறவு கொள்வது அப்படி சொல்கிறது எது? 68. அப்போ 66 என்ன சொல்லுது? மரணத்தை ஏற்படுத்தலுக்கான தண்டனை அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு விடாப்படியாக இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவது குற்றம்னு சொல்லுது 66. 67 என்ன சொல்லுது? ஒரு மனைவி தனியே பிரிஞ்சு வாழும்போது கணவன் அவர்கிட்ட போய் உடலுறவு கொள்வது குற்றம்னு சொல்கிறது 67. 68 என்ன சொல்லுது? அதிகார நிலையில் உள்ள ஒருத்தவன் போய் ஒரு உடலுறவு கொள்வது, அதிகார நிலையில் உள்ள ஒரு நபர் உடலுறவு கொள்வது, அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி, இது 68 சொல்லுது. 69 பாருங்கள். பணி ஒரு பணியில் இருக்கிறவன் சூழ்ச்சி செஞ்சு அந்த பெண்ணை காமுற புணர்ச்சி பண்ணுறது. பணியில் இருக்கிற ஒருத்தவன் சூழ்ச்சி செஞ்சு அதை காமுற புணர்ச்சி பண்ணுறது மேற்கொள்ளுதல், அதான் காமுற புணர்ச்சி மேற்கொள்ளுதல் வந்து குற்றம்னு சொல்கிறாங்க. 69 பணியில் சர்வீஸில் இருக்கிறான். இப்போ சர்வீஸில் இருக்கிற ஒருத்தவன் சூழ்ச்சி பண்ணி அதை வந்து அதான் சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து உடலுறவு கொள்வது மேற்கொள்கிற ட்ரை பண்ணுறது குற்றம்னு சொல்கிறது 69. 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். 18 வயதுக்கு கீழ் உள்ள ஒரு பெண்ணை கும்பலாக கூடி கேங்ரேப் கற்பழித்திருக்கும் போது அந்த நபர்களில் ஒவ்வொரு நபரும் கற்பழிப்பு குற்றம் புரிந்தவராவார் அப்படின்ற கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது? ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். 18 ஆக்சுவலாக பிஎன்எஸ் சார் இதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். பிரிவு 70 கிளாஸ் 2, பிரிவு 70 கிளாஸ் 2 அதுதான் வந்து 18 வயதுக்கு கீழ் உள்ள ஒரு பெண்ணை கேங் ரேப் பண்ணுறா, அதில் இருக்கிற ஒவ்வொருத்தவனும் அந்த குற்றம் பண்ணதா சொல்கிற பிரிவு வந்து பிஎன்எஸ் 70 சப்செக்ஷன் 2. ஆக்சுவலாக கேங் ரேப் மீதி 3 ஆப்ஷனை பாருங்கள். கேங் ரேப் அப்படின்றது 70, அதான் என்னது கும்பலால் கற்பழிக்கப்படுவது, அதான் கேங் ரேப். கேங் ரேப் அப்படின்றது 70, கும்பலால் கற்பழிக்கப்படுவது அதுதான் 70. 70 சப்செக்ஷன் 2ல் தான் வந்து 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண், அதே வந்து 18 வயது கீழ் உள்ள ஒரு பெண்ணை கேங் ரேப் பண்ணி அதில் ஒவ்வொருத்தனும் புரிந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது 72 பாருங்கள். 72 என்ன சொல்லுதுன்னா, குற்றங்கள் இப்போ வந்து ஒரு ரேப் பண்ணிடுறாங்க, அந்த பாதிக்கப்பட்டவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, அதான் ஒரு பாதிக்கப்பட்ட, அதாவது சில குற்றங்களெல்லாம் இருக்குது, அந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்டவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்துதல் குற்றம் அப்படின்னு சொல்கிறது தான் 72. அடையாளத்தை, அதான் பாதிக்கப்பட்ட ஒரு குற்றம், பாதிக்கப்பட்டவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்துதல் குற்றம், பாதிக்கப்பட்டவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்துதல் குற்றம் அப்படின்னு சொல்கிறது 72. 72 சப்செக்ஷன் 2 அது என்ன சொல்கிறதுனா, அப்படி பாதிக்கப்பட்டவருடைய அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு அவருடைய பெயரோ அல்லது எதனா ஒரு அடையாளத்தையோ அச்சிட்டு வெளியிடக்கூடாது. பெயரோ அல்லது அவர் பெயரை எதுவும் சொல்லக்கூடாது, அதான் அவருடைய பெயர் எதுவும் அச்சிட்டு வெளியிடக்கூடாது. அவருடைய உண்மையான பெயரோ அல்லது அவர் ஃபோட்டோவோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வெளியிடக்கூடாது. அதான் பெயர், ஃபோட்டோ, இதுதான் என்னென்னா 72 சப்செக்ஷன் 2 சொல்லுது. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பாலியல் தொந்தரவு. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பாலியல் தொந்தரவு என்ன சொல்லுது? பாலியல் தொந்தரவு பிஎன்எஸ் 75 பிரிவு 75 தான் பாலியல் தொந்தரவு. கலவி வேட்கை அது சொல்கிற பிரிவு என்னென்னா பிஎன்எஸ் செக்ஷன் 2 பிரிவு 77 கலவி வேட்கை. ஒளிந்து மறைந்து பின்தொடர்தல்
அது சொல்கிற பிரிவு என்னென்னா 78 ஒளிந்து மறைந்து பின்தொடர்தல். அது சொல்கிறது என்னது 78. வரதட்சணை மரணம், டவுரி டெத்து, வரதட்சணை மரணம் 80. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 3, 2, 1, 4. ஆப்ஷன் ஏ. பாலியல் தொந்தரவுனா 75, கலவி வேட்கைனா 77, ஒளிந்து மறைந்து பின்தொடர்தலாம் 78, வரதட்சணை மரணம் அப்படின்னா 80. இதுதான் செக்ஷன். இந்த 4 செக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. ரொம்ப முக்கியமான செக்ஷன் இது. 5வது கொஷின் பாருங்கள். கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும்போதே மீண்டும் திருமணம் செய்து கொள்வது குற்றம் என கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது? கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும்போதே மீண்டும் ஒரு மேரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணுன்னு நினச்சா அந்த பெண் எங்கே இருக்கிறான்னு உனக்கு 7 வருஷம் தெரியாமல் இருக்கணும். 7 வருஷம் ஆயும் அந்த பெண் வரல, அந்த பெண் எங்கே இருக்கிறான்னு உனக்கும் தெரியல, அந்த பையன் எங்கே இருக்கிறான்னு உனக்கும் தெரியல. அப்படி தெரியல 7 வருஷமாக அவங்க வரல, அந்த 7 வருஷமாக நானும் அவங்களும் தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னா நீ அப்போ இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ பொருந்தும். அதுக்கு எத்தனை காலக்கெடுனா 7 வருஷம். இந்த கேள்விக்கு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 82. கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும்போது மீண்டும் மேரேஜ் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறது எதுனா பிரிவு 82. அப்போ மீதி 3 ஆப்ஷனை பாருங்கள். பிரிவு 83. 73 பாருங்கள். சட்டப்பூர்வமான அல்லாத, அதாவது சட்டப்பூர்வமானதல்லாத திருமணத்தில் மோசடியாக செய்யப்பட்ட திருமண சடங்கு. சட்டப்பூர்வமான அல்லாத திருமணத்தில் மோசடியாக செய்யப்பட்ட திருமண சடங்கு. இதுதான் என்ன சொல்லுது 83. 84 பாருங்கள். 84 என்ன சொல்லுன்னா, ஒரு திருமணமான ஒரு பெண்ணை கடத்தி செல்லி, அதாவது கடத்தி செல்லுதல் அல்லது வச்சிருக்கிறது, கடத்தி செல்ல பசுபி, அதாவது திருமணமான ஒரு பெண்ணை உடலுறவு கொள்றதுக்காக கடத்தி செல்லுதல், அதை கொண்டு சென்றாலே தப்புன்னு சொல்லுது 84. 84 என்ன சொல்லுதுன்னா, மேரேஜான ஒரு பெண்ணை நீ உடலுறவு கொள்றதுக்காக கடத்தின்னு போனாலே, அதை கொண்டு போனாலே குற்றம்னு சொல்கிறது தான் 84. 85 பாருங்கள். 85 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹஸ்பண்டை, அதாவது கணவர் அல்லது கணவரின் உறவினரால் அவளை கொடுமை இழைப்புக்கு உட்படுத்துதல். ஒரு பெண்ணை வந்து ஹஸ்பண்டோ அல்லது ஹஸ்பண்டோடைய ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி அதை கொடுமைப்படுத்துறது தப்புன்னு சொல்கிறது எது 75. 85 ரொம்ப முக்கியம். அதே திருமணமான ஒரு பெண் இருக்குது, அவன் ஹஸ்பண்டோ ஆர் ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ் இவங்களால் எதனா வந்து ஒரு கொடுமை இழப்புக்கு உட்படுத்தினா அது குற்றம் அப்படின்னு சொல்கிறது தான் 85. அப்போ 82 என்ன? 82ன்றது கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும்போதோ மீண்டும் திருமணம் பண்ணுறது குற்றம்னு சொல்கிறது 82. 83 என்ன சொல்கிறதுனா, அதாவது மோசடியாக செய்யப்பட்ட திருமண சடங்கு 83. 84 என்ன சொல்லுதுன்னா, திருமணமான ஒரு பெண்ணை உடலுறவுக்காக கொண்டு செல்வது தப்புன்னு சொல்கிறது 84. 85 என்ன சொல்லுதுன்னா, கணவரோ அல்லது கணவருடைய ரிலேட்டிவோ அந்த பெண்ணை வந்து கொடுமை இழப்புக்கு உட்படுத்துறது குற்றம்னு சொல்கிறது 85. அடுத்தது 6வது கொஷின் பாருங்கள். கூற்று 2 கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு கூற்றில் இது மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். கூற்று 1 பாருங்கள். கருக்கலைப்பு செய்தல் பற்றி கூறும் பிரிவு 88. சரியா? கருக்கலைப்பு செய்தல். அப்போ கருக்கலைப்பு செய்தல் அப்படி பற்றி சொல்கிற பிரிவு என்னன்னா 88. அப்போ 1 சரி. 2 பாருங்கள். பெண்ணின் ஒப்புதல் இல்லாமல் கருக்கலைப்பு செய்தல் கூறும் பிரிவு 90. இது சரியா? அப்போ இது தப்பு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? கூற்று 1 சரி, 2 தவறு. ஏன்னா பெண்ணின் ஒப்புதல் இல்லாமல் கருக்கலைப்பு செய்தல் பற்றி கூறும் பிரிவு என்னன்னா
89. கருக்கலைப்பு செய்தல் அப்படின்றது 88னா, அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் கருக்கலைப்பு செய்தல் சொல்கிறது தானே 89. 90 என்ன சொல்லுன்னா, 90 வந்து என்ன சொல்லுன்னா, கருக்கலைப்பு செய்யும் உட்கருத்துடன் செய்யப்பட்ட செய்கையால் விளைவிக்கப்பட்ட மரணம். ஒருத்தவங்களை கருக்கலைப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு இன்டெக்ஷனில் நான் போய் செய்கிறேன், அதனால் அவங்க டெத் ஆகிட்டாங்க, அதுதான் 90. அதான் கருக்கலைப்பு செய்யும் உட்கருத்துடன் செய்யப்பட்ட செய்கையால் விளைவிக்கப்பட்ட மரணம், அதான் 90. இதுக்கு ஆன்சர் என்னது? அப்போ 88ன்றது என்னது? கருக்கலைப்பு. 89ன்றது என்னது? பெண்ணின் ஒப்புதல் இல்லாமல் கருக்கலைப்பு, பெண்ணுடைய ஒப்புதல் இல்லாமல் கருக்கலைப்பு. 90ன்றது என்னது? கருக்கலைப்பு செய்யும் உட்கருத்துடன் செய்யப்பட்ட செய்கையால் விளைவிக்கப்பட்ட மரணம், அதான் 90. அடுத்தது 7வது கொஷின் பாருங்கள். 7வது கொஷின் ரொம்ப முக்கியம். அதாவது ஐபிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின் இது. இறந்த உடலை ரகசியமாக மறைத்தல். இறந்த உடலை ரகசியமாக மறைத்தல் பற்றி கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது? இதுக்கு ஆன்சர் வந்து பி, பிரிவு 94. அப்போ மீதி 3 செக்ஷனை பாருங்கள். 93 என்ன சொல்லுது? 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை பெற்றோர் அல்லது பராமரிப்போர் கைவிடுறது, அப்படி இல்லைன்னா ஒரு அபாயத்தில் போய் உள்ளாக்குறது, அதுதான் 93. அதாவது 12, அதாவது இந்த வயது ஞாபகம் வேணும். 93 என்ன சொல்லுதுன்னா, 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பெற்றோரோ அல்லது காப்பாளரோ அதை வந்து கைவிடுறது, எங்கன்னா போய் தூக்கி போடுறது, அப்படி இல்லைன்னா அபாயத்திற்கு உள்ளாக்குதல், அப்படி சொல்கிறது தான் 93. 95 பாருங்கள். 95 என்ன சொல்லுதுன்னா, குற்றம் ஒன்றை செய்வதற்கு குழந்தையை கூலிக்கு அமர்த்துறது, அதுதான் வந்து 95. அது குற்றம் ஒன்றை செய்வதற்கு குழந்தைய கூலிக்கு அமர்த்துறது, அதுதான் வந்து அது தப்புன்னு சொல்லுது. அப்போ இந்த 95ல் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ இந்த ஆபாச படங்களுக்காக ஒரு குழந்தையை கூலிக்கு அமர்த்தப்படுதல் இந்த பிரிவின் கீழ் குற்றமாகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது கூலிக்கு அமர்த்துறாங்க, அப்போ 95 தான் இதுக்குள்ளே அடங்கும். 96 பாருங்கள். 96 வந்து குழந்தையை உடலுறவு கொணர்தல், குழந்தையை உடலுறவுக்காக கொணர்தல், அதான் 96. 96 ரொம்ப முக்கியம். குழந்தைய உடலுறவுக்காக கொணர்தல், அதுதான் 96. இதுக்கு வந்து 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம் குழந்தை. அப்போ 93 என்ன சொல்லுது? அப்படியே ஒரு பாருங்கள். 93 என்ன சொல்லுதுன்னா, 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை பெற்றோர் அல்லது பராமரிப்போர் கைவிடுதல், அதான் 93. 94 என்ன சொல்லுது? இறந்த உடலை ரகசியமாக மறைத்தல், அதான் 94. 95 என்ன சொல்லுது? குற்றம் ஒன்றை செய்வதற்காக குழந்தையை கூலிக்கு அமர்த்துறது தப்புன்னு சொல்கிறது 95. 96 வந்து குழந்தையை உடலுறவுக்காக கொணர்தல், 96. குழந்தையை உடலுறவுக்காக கொணர்தல், அதான் 96. அவ்வளோதான் 7 கொஷின்ஸ். இப்போ நாம் இதில் வந்து பார்ட் 5 ஃபுல் செக்ஷனும் நம்ம சொல்லிட்டோம். பார்ட் 5 ஃபுல் செக்ஷனுமே நம்ம சொல்லிட்டோம். ஒரு 3 செக்ஷன் மட்டும்தான் பெண்டிங், மீதி எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அதான் இந்த கொஷின்ஸ் இது மாதிரி வச்சு செட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதை நல்லா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். தேங்க்யூ.